இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீக் நான் டிமார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டிமார்ட்டில் நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு சொல்லிட்டு காமிக்க சொல்லி நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஷாப்பிங் லிஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிள் அண்ட் அதே சமயத்தில் சூப்பரான ஒரு நான்வெஜ் லன்ச் மெனுவையும் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டும் அதே சமயத்தில் ஒரு யூடியூப் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்ற முயற்சியில் தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு இப்போயே ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்குவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். இது ஒரு நாள் சண்டே காலையில் ஷூட் பண்ணது. தோசை சுடலான்னு சொல்லிட்டு முட்டை தோசை செய்யலான்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருந்தேன். சைட் டிஷ் பார்த்தா எதுவுமே இல்லை. சட்னி எதுனா அரைக்கலான்னு பார்த்தோம்னா சண்டே அதுவும் சட்னியான்னு கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்ததும் சரி நேற்று வச்சு இந்த புளிக்குழம்பு இருக்குது, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. அது வாங்கும்போதே சொன்னாங்க, எப்போ தோசை ஊற்றினாலும் நல்லா அந்த ஃபுல்லாக அந்த எட்ஜ் வரைக்கும் ஊற்றுனீங்கன்னா அந்த ஓரத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கருப்பாக கரெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லி தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வரைக்குமே நல்லா தான் தோசை வந்து சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி அந்த கல்லும் கருப்பாகாமல் எப்போவுமே ஒயிட்டாக தெரிஞ்சிட்ருக்கு. முட்டை தோசை ஊற்றிட்டு எப்போவுமே கல்லை நல்லா சோப் போட்டு கழுவி வச்சுட்டு திரும்பவும் தோசை ஊற்றினா வராது. எஸ்பெஷலி இந்த இண்டோலின் கல்லில் வந்து எப்போவுமே தோசை வராதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, நீங்கள் எப்போவுமே தோசை கல்லை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணி கழுவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அப்புறமா தோசை நல்லா சூப்பராக வரும். 2 days பிஃபோர் வந்து வாஷிங் மிஷின் கவர் வந்து ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் இன்றைக்கி ரிசீவ் பண்ணேன். அதை தான் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிரித்து காட்டிகிட்ருக்காங்க. லாஸ்ட் வீக் நான் டிமார்ட் போயிருந்தேன். அங்கே கூட நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த வாஷிங் மிஷின் கவர் மட்டும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் எப்பவும் போகிற இந்த சரவணா ஸ்டோரில் கூட எங்கள் ஹஸ்பண்ட் போய் சர்ச் பண்ணாங்க. அங்கேயுமே ஸ்டாக் இல்லை சார்னு சொல்லிட்டாங்க. இருக்குது, ஆனால் சிலது வந்து டாப் லோட் தான் இருக்குது, ஃப்ரண்ட் லோடில் வந்து நிறைய மாடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நல்லா திக் மெட்டீரியலாகவே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரே அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் மாதிரி கொடுத்து அதுக்கும் ஜிப்பு கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே வச்சுருந்த மாடலும் இதே மாதிரி தான். வாஷிங் மிஷின் கவர் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போடுறதுன்றதையும் ஒரு ஷார்ட்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணல நான். அதை இன்க்ளூட் பண்ணால் ரொம்ப லென்த்தே போயிடும். அந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி விடுறேன். நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் வந்து சாம்சங் வாஷிங் மிஷின் தான். 6.5 kg இருக்க ஒரு வாஷிங் மிஷின் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம கவர் வந்து ஆர்டர் போட்டு ரிசீவ் பண்ணியிருந்தோம். பாருங்கள், போட்ட பிறகு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. கலருமே நல்ல சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா இந்த மாதிரி டார்க் கலர் போட்டுட்டிங்கன்னா எப்போவுமே அழுக்காகாமல் உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரும். இந்த வாஷிங் மிஷின் கவர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு புது பொருள் ரிசீவ் பண்ணால் கூட இது மாதிரி போட்டுட்டு நான் அதை அழகு பார்த்துட்ருப்பேன். என் கூட எத்தனை பேர் ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டையை ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணோம்னாக்கா நல்லா சூப்பராக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வரும். எப்போவுமே நீங்கள் வந்து ஆனியன் வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா உரிக்கிறத விட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அப்புறமா தண்ணியில் போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் வந்து மட்டன் குழம்புக்கும் அப்புறம் வந்து ஈரல் ஃப்ரைக்கும் தான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஈரலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தக்காளி தேவைப்படாது. அதனால் வந்து கொஞ்சமாக தான், அதுக்கு 1ன்ற கணக்கில் தான் போட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கணும். அதுக்கு இஞ்சி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எப்படி அரைக்கணுன்றது கூட நான் ஒரு வ்ளாகில் காட்டியிருப்பேன். அதோட லிங்க் வந்து வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், மஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ வந்து பூண்டு பார்த்தீங்கன்னா அந்த தோல்லாம் நான் வந்து உரிக்க மாட்டேன். தனித்தனியாக அந்த பல் மட்டும் எடுத்துட்டு அப்புறமா போட்டு அரைச்சிக்குவேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் உரிக்கணும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்கா உரித்து கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது 1 வீக் ஆனாலும் கெடாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதில் வந்து நம்ம ஆயில் விட்டு நம்ம அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுனால எம்எல்சிஃபையிங் ஆகி ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மட்டன் லிவரும் தான் பார்க்குறீங்க. இந்த ரெட் மீட் வந்து எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐ மீன் அந்த லிவரை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கல்பாசியும் சேர்த்தா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் வந்து ஆட் பண்ணிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்க்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகி வரும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதும் இப்போது மட்டனையும் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். வதக்கினா தான் அதில் இருக்க ராஸ்மெல்லாம் போகும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் வதங்கிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கல் இருந்தால் கூட போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேசிக் மசாலா வந்து எல்லா நான்வெஜ் டிஷ்லையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் வதங்கிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அதுவும் ஆட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேசிக் மசாலா சொன்னேன் இல்லைங்களா, மிளகு, சோம்பு, சீரகம் அந்த மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அது போடும்போது தான் மட்டன் குழம்பே வந்து நல்லா வச்சிங்கன்னா ஒரு 4 ஊருக்கு மனம் வீசும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் நான் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த குழம்பு மிளகா பொடி, உங்கள் வீட்டில் குழம்பு மிளகா பொடி இருந்தால் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போது தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நீங்கள் வந்து நார்மல் பாத்திரத்தில் வச்சோம்னா தண்ணி சீக்கிரம் வற்றிடும். குக்கர்லன்னா தண்ணி அப்படியே தான் இருக்கும். அதனால் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ விசில் போட்டாச்சு. மட்டன் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு ஷாப்பிங் ஹால் காமிச்சிடுறேன். இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. எல்லாருமே டிமார்ட்டில் என்னக்கா வாங்கினீங்க, நீங்கள் கொஞ்சம் காட்டுக்குன்னு சொல்லி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கிராஸ் மேட்டு. இது டோர் மேட்டாக யூஸ் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து நான் வந்து அந்த பர்பஸ்க்காக வாங்கலை, என்னோடய வீடியோவுக்கு பேக்ரவுண்டுக்காக தேவைப்படும்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு ஸ்பேட்டுலாவும் அந்த ஆயில் க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷும் தான் வாங்கியிருந்தேன். இது வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். 99 ருபீஸ் தான். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இது வந்து எல்லா நம்ம ஹீட்டாக இருக்கிற பாத்திரத்துலையும் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து ஒரு சின்ன கிளாஸ் பவுல் தான் வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் பவுல் வந்து பெரிய சைஸில் கிடைக்குன்னு பார்த்தேன், ஆனால் அங்கே அவைலபிளாக இல்லை.
சரி இதுவாது கிடச்சிதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். திக்னஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து 2 ஸ்பைஸ் ஜார். இந்த ஸ்பைஸ் ஜார் எதுக்கு வாங்கினேன்னா சால்ட்டும் பெப்பரும் கொட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு, இதுவும் வீடியோ பர்பஸ்க்காக தான். இதில் வந்து சால்ட்டும் பெப்பரும் கொட்டி நீங்கள் டைனிங் டேபிளில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து இதுவும் ஸ்பைஸ் ஜார் தான். 99 ருபீஸ் தான். நல்லா கிளாஸ்லாம் நல்லா வந்து திக்னஸாக நல்லா இருந்தது. ஒன்று வந்து 99 ருபீஸ்னால் ஒன்று வந்து 25 ருபீஸ் தான் கணக்கு வருது. ஆனால் நல்லா வர்த் த மணின்னு நான் சொல்வேன். இது நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா மஸ்ட் பர்ச்சேஸ் ஐட்டம்னு நான் சொல்வேன். இதில் 8 கூட இன்னொரு செட்டு கூட வாங்கலாம், 8ஆ வரும்னு பார்த்தேன். சரி ஃபஸ்ட்டு வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னதால் இந்த 4 மட்டும் வாங்கியிருக்கேன். நல்லாவே இருந்தது. ரொம்ப திக்னஸும் சூப்பராக இருந்தது. மூடியுமே நல்லா பிளாஸ்டிக்கில் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கிளாஸ் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜுக்கு தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எதனா லெஃப்ட் ஓவர் திங்ஸ்லாம் இருந்ததுன்னா, ஐ மீன் வீட்டில் வந்து குழம்பு மீந்துடுச்சு, பொரியல் மீந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுநாள் பார்க்கும்போது என்னென்ன ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கிளாஸ் கண்டெய்னரே வந்து நான் வந்து போரோசில்லாம் பார்த்துருக்கேன். அதே குவாலிட்டியே இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று 400 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஆனால் இது பாருங்க நல்லா ஸ்டர்டியாக நல்லா ப்ரைஸும் கம்மியாகவே ஒன்று வந்து 169 அந்த மாதிரி வந்துருந்தது. இதோட ப்ரைஸ்லாம் வேணும்னா நீங்கள் பார்க்காதவங்க நான் வந்து இந்த டிமார்ட் ஷாப்பிங் விளாக் போட்டிருக்கேன், போன தடவை போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள் நல்லா இது வந்து ரெக்டாங்கிள் கண்டெய்னர். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கிள்னு வச்சு வாங்கும்போது தான் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸில் வாங்கியிருக்கேன். இந்த குட்டி கிளாஸ் கண்டெய்னர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள் இந்த சிலிக்கான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிலிக்கான் கொடுத்துருக்கிறதால தான் அந்த கிளாஸில் போய் கரெக்டாக உட்காந்து ஸ்டடியாக மூடுறதுக்கு நம்மளுக்கு வருது. அது இதெல்லாம் வந்து நீங்கள் ஹோம் சென்டர்லேயோ இல்லை வேறு எதனா பெரிய ஷாப்பிங் மால்லாம் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மி தான் இங்கே ரேட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு லீஃப் டிஸ்பிளே பிளேட்டு தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிஸ்பிளே பிளேட்டு தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் இந்த ஸ்டார்டர்ட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வைக்கலாம். ரெண்டுத்துலேயுமே சாஸு மயனேஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்க்குறது வந்து நீங்கள் சட்னி பவுல் தான் பார்க்குறீங்க. இதில் ஒரு 3 எடுத்திருந்தேன். இதுவும் வீடியோ பர்பஸ்க்கு தான். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பிளேட், ஒயிட் கலர் செராமிக் பிளேட் தான் வாங்கியிருந்தேன். அவுட்லைன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த பிளேட்டே நான் இன்னொரு கடையில் பார்த்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதும் ஒரு பிளேட் ஐட்டம் தான். இது வந்து பை 1 get 1 ஃப்ரீ அப்படின்றதில் வாங்கியிருந்தேன். ஒரு ரெட் கலரும் இன்னொரு ஒரு பிளாக் கலரும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது குழந்தைங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர் 219 ருபீஸ். உள்ளேயும் எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துடலாம். நானே இப்போ தான் பிரித்து பார்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா சில்வர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து அவங்களோட ப்ராடக்ட் நினைக்கிறேன், டி ஹோம்ஸ் அவங்க ப்ராடக்ட்டு. இந்த ஆயில் வர ஹோல்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளேட் ஸ்டாண்டு தான். இதில் வந்து 8 பிளேட் வந்து வைக்கலாம். சின்ன பிளேட்ஸாக இருந்ததுன்னா நடுவில் வந்து ஒரு பாட்டுக்கும் ஒரு 4 பிளேட் கூட வைக்கலாம். இந்த கீழே பார்த்திங்கன்னா அந்த இதுவுமே ஸ்டாண்டுமே நல்லா ஸ்டர்டியாக தான் இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 229 ருபீஸ் தான். பாரிஸில் கூட இதை விட அதிகமாக தான் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒரு பேம்பூ சாப்பிங் போர்டு தான் வாங்கியிருந்தேன் 219 ருபீஸில். நான் ஏற்கனவே பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன். அது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதனால் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஹேர் பேண்டு தான் வாங்கியிருந்தேன் என் பொண்ணுக்காக. ஹேர் பேண்டுமே நல்லா சூப்பராக அந்த எலாஸ்டிக்லாம் நல்லா இருந்தது. பட்டர்ஃப்ளையும் ஒரு பீடும் வச்ச மாதிரி ஒரு வயலட் கலர்லேயும் பிங்க் கலர்லேயும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேண்ட் ஐட்டம். இது வந்து ஒரு க்ரே கலர்லேயும் ஒரு பிங்க் கலர்லேயும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்ல குவாலிட்டி நல்லா இருந்தது. ஒன்று வந்து 35 ருபீஸ்ன்னு சொன்னதால் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் பவுச் தான் பார்க்குறீங்க.
இது எங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இங்கே ஹோட்டல்ஸில் தங்குறோன்னா இது உங்களுக்கு மஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், அவைல் பண்ணிக்கோங்க. பாருங்கள் உள்ளே கூட நிறைய நல்லா கேப் இருந்தது, நல்லா நிறைய திங்ஸ் வைக்கலாம். இதில் ட்ராவலுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு சாதா பர்ஸ் தான். இது வந்து சரி அம்மா வந்தால் கொடுக்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது. 35 ருபீஸ் தான். நீங்கள் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பவுச்சா. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ஹேண்ட்பேக்கு. ஹேண்ட்பேக் வந்து எனக்காக தான் வாங்கியிருந்தேன். ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்டல் ஷேடில் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருந்தாங்க, மேலே ஒரு நெட்டு கிளாத் கொடுத்துருந்தாங்க. இப்போ உள்ளே பாருங்கள், உள்ளேயுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மி தான், 229 ருபீஸ் தான். இது நல்லா ஃபேன்சியாக நீங்கள் எங்கே வேணால் ஒரு மொபைல் வச்சு கொண்டு போகலாம். ரொம்ப வெயிட்டான பொருளும் வைக்க முடியாது. ஒரு மொபைல், பர்ஸும் அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் வச்சு கொண்டு போகலாம். பிளேட் ஸ்டாண்டில் பிளேட்டையும் அடுக்கி வச்சாச்சு. இது மாதிரி நீங்களும் புது பொருள் வாங்கிட்டு வந்து வச்சு இது மாதிரி ரசித்து பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என் கூட ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. இப்போது அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். ஒரு 10 முந்திரி எடுத்து அரைக்கிற அந்த ஜார்லேயே போட்டு ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே குக்காகி வந்திருந்தது. 4 விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். ஊற வச்ச அந்த முந்திரி கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காயும் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டேன். அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். குழம்பு அப்போ தான் நல்லா திக்னஸாக நல்லா சூப்பராக வரும். கொதிக்கும் போதே வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ கொத்தமல்லி தழையும் தூவி அரைக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த மட்டன் லிவர் ஃப்ரை ஷார்ட்ஸுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மட்டன் லிவர் ஃப்ரை வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெய்லி பாதாம் ஊற வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 2 கொடுப்பேன். இன்றைக்கி வந்து மறந்துட்டேன். எப்போவுமே நைட்லேயே ஊற வச்சுருவேன், இன்றைக்கி மறந்துட்டேன். ஃப்ரிட்ஜு திறக்கும் போது தான் பாதாம் இருந்தது பார்த்துட்டு சரி எடுத்து ஊற வச்சிட்டோம்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஊறிச்சுன்னா கூட பிள்ளைங்க வந்தால் சாப்பிடுவாங்க, அதனால் ஊற வச்சுருந்தேன். மட்டன் லிவர் ஃப்ரை ஷார்ட்ஸும் எடுத்து முடிச்சிட்டேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு நான் சொல்வேன். உடம்புக்கும் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி செஞ்சது வந்து ஒரு சிம்பிள் நான்வெஜ் லன்ச் மெனு தான். பட் இது வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு லன்ச் மெனுன்னு நான் சொல்லுவேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச அந்த மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து அந்த லிவர் ஃப்ரை, இதெல்லாம் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், vlog எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத அதையும் சேர்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ் லன்ச் மெனுலாம் செய்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஏரியாவில் இருக்கிற பேக்கரியில் வந்து ஈவினிங் 4 o'clock போனால் எல்லாமே காலி ஆகிடுங்க. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, ஒரு மதியம் வரும்போதே ஒரு 3 மணிக்கே என்ன பண்ணிட்டாரு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். அதெல்லாம் வந்து சுத்தமாக ஆறி போயிடுச்சு. பார்க்குறீங்கள எப்படி இருக்குது பாருங்கள். மேலே அந்த சீஸ்லாம் கூட அப்படியே ரஃப் ஆகிடுச்சு. இது வந்து சிக்கன் கட்லெட்டு. இதெல்லாம் வந்து எப்படி வந்து நான் சூடு பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து அவன் கிடையாது. அவன் இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல சூப்பர் டிப்ஸு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பேன் வந்து வச்சுக்கோங்க. கேக்லாம் பண்ணும்போது வைப்போம் இல்லையா, அதுமாரி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அது உள்ள ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். பேன் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அது மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டு வந்தால் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸையும் வச்சு மூடிடுங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நல்லா சூடாகிடும். பாருங்கள், சீஸ் நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பசங்களுக்கு சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளேட்டில் வச்சுட்டேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து அன்ஹெல்தி, இதெல்லாம் வந்து பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. எப்போயோ ஒரு நாள் சாப்பிட்டா இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போகாத நாள் அது மாதிரி இருக்கும்போது பசங்களும் வீட்டில் என்ன போர் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க இல்லைங்களா, அதனால் வந்து அவங்களுக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வீட்டில் நல்லா ஜாலியாக படிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறீங்களா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு, அதே போல் இது உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த vlog-ஐ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.